எண்ணெயில் பொரிச்ச பூரியாக இருந்தால் என்ன, பஜ்ஜியாக இருந்தால் என்ன, சாப்பிட்ட உடனே சூடாக ஒரு டம்ளர் தண்ணி குடித்தா போதும், எண்ணெயெல்லாம் கரைஞ்சிட போகுது. நம்ம கிச்சனில் சமைக்கும்போது சூடான தவாவில் வெண்ணெயை போட்டால் கரையிறது இல்லையா, அதே மாதிரி தான். இந்த லாஜிக்கெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த லாஜிக் நம்ம உடம்புக்கு அப்ளை ஆகுமா அப்படிங்கிறத பார்த்துருவோம். முதல்ல எவ்வளோ சூடாக தண்ணி குடித்தாலும் நம்ம உடம்புக்குள்ளே போனோடனே அந்த தண்ணி சூடாலாம் இருக்காது, நம்ம பாடி டெம்பரேச்சருக்கு மாறிடும். அதாவது 37 டிகிரி சென்டிகிரேடுக்கு மாறிடும். அதனால் சூடாக தண்ணி குடித்தா கொழுப்பை கரைக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற கொழுப்பு இருக்கே, அது இமல்ஷன்ஸ்குள்ளேயும் பயாலஜிக்கல் மெம்பரேன்ஸ்குள்ளேயும் இருக்கும். அதை உடச்சி செரிமானம் செய்யணும் அப்படின்னா சலைவரி லைப்பேஸ், கேஸ்ட்ரிக் லைப்பேஸ், பேன்கிரேட்டிக் லைப்பேஸ் மற்றும் பைல் சால்ஸ் போன்ற கெமிக்கல்ஸ் தேவைப்படுது. இந்த சூடான தண்ணிக்கும் இந்த கொழுப்பை கரைக்கிறதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்போ சாப்பிட்ட உடனே சுடுதண்ணி குடிக்கிறது வேஸ்டெல்லாம் இல்லைங்க. சாப்பிட்ட உடனே சுடுதண்ணி குடித்தா நம்ம வயிற்றுப்பதியில் இருக்கிற மசில்ஸ் எல்லாத்தையும் ரிலாக்ஸ் பண்ணி வயிறு உபசம் ஏற்படாமல் பார்த்துக்கும், செரிமானம் சீராக நடக்கும், மலச்சிக்கல் வராமையும் தடுக்கும். அதனால் சுடுதண்ணி குடிக்கிறத நிறுத்தாதீங்க, எண்ணெயில் பொரித்து சாப்பிட்றத குறைச்சிக்குங்க.